அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஒரு மாங்கொட்டையை தின்றுகொண்டு மண்ணில் வீசி அது மெதுவாக உழைத்து செடியாக வளர்ந்து மரமாக வளர்ந்து அதிலிருந்து மணக்கும் பூக்களாக வெளிவந்து சின்ன அந்த மலர்கள் காற்றிலும் மழையிலும் தொழித்தது போக மிச்சம் இருக்கின்ற பூக்கள் வடுமாங்காவாக உருவெடுத்து மெல்ல மெல்ல வளர்ந்து அது குளிர்ச்சி மாங்காவாக மாறி சில மாதங்களிலே அற்புதங்களை நிகழ்த்துகின்ற மாம்பழமாக மஞ்சள் நிறத்தில் மாறி நமக்கு சுவை ஊட்டுகிறது. அதுபோல்தான் சிறு பிராயத்திலே இருக்கின்ற நம்முடைய காலம் மெல்ல மெல்ல மாறி ஒரு பழமாக மாறி பழுத்து மறைகிறது. இதற்கு உதாரணம் கூற வேண்டும் என்றால் நொண்டக்காயாக இருந்த புளி ஓர் புளியாக மாறி சலை புளியுமாக ஒட்டி இருப்பது போல் காலம் ஒட்டி இருந்த காலத்திலிருந்து பழுத்த பழமாக பழுத்த புளியாக தோடு புளி விலகுவது போல் நான் இப்போது காதலிலிருந்தும் விலகி தோடு வழிந்திருப்பது போல் விலகிக் கொண்டிருக்கின்ற இந்த ஈட்டிலே ஒரு காதல் கவிதை என்பது தேவையற்றதுதான். நான் கவிஞரும் இல்லை. இன்று மணிவண்ணனுடைய உரையை கேட்பதற்கு தான் நாம் எல்லோரும் கூடியிருக்கிறோம் என்பது உண்மை. இருந்தால் சகாதாஸ் அவர்கள் முதல் கவிதையில் சொல்லும்போது உன் நடத்தை மறைக்க தவறிய பின்முதுகை கண்ணாடியாக கொஞ்ச நேரம் காட்டு நரைத்திருக்கும் ஒன்று ரெண்டு மீசமுடிகளுக்கு கலர்ச்சாயம் பூசிக்கொள்கிறேன் என்ற கவிதை அவர் தவறுதலாக புரிந்திருக்கிறார். காரணம் நான் வந்து முதுகை கருப்பென்று சொல்றது கண்ணாடி போன்ற அவரது முதுகை என்னுடைய முகத்தை பார்த்து நான் வெள்ளை குடிகளை வளர்த்துக் கொள்கிறேன் என்று அதை சொல்லியிருக்கார். அவர்களுக்கு தவறாக போயிருக்கிறார். மற்றபடி கவிதைகளை நிறைய படித்திருக்கிறார். அதில் இன்னும் ஒரு கவிதை மூலமாக சொல்கிறேன். இப்போ நம்ம அவங்க வந்து பழைய கவிதை சொன்னாங்க. நான் ஒரு புது கவிதையை எழுதியிருக்கிறேன் அப்படின்னா 2025 தினசரி வாட்ஸ்அப் கொள்கையாக நான் அனுப்பும் காலை வளர்ந்த ரோஜா மலரை கடற்பெண்ணெடுத்து தலையில் வைத்துக் கொள்கிறார் என் பேரன்புக்குரியவர். அதை அவரோட சொல்ல மாட்டாங்க. சரி அப்புறம் அவங்க எல்லா கதையும் சொல்றாங்க. ஒரு கவிதை சொல்கிறேன். கிழித்த இலைகள் என்னை பிடித்து 1000 சிறப்பு துண்டுகளாக பூங்காயில் வீசி இருக்கிறேன். உனது பாதம் பட்டால் சதைகளெல்லாம் பூக்களாக மாறும். நெஞ்சில் ஈரம் இருந்தால் வாழை நாளை கொடுத்து தலையில் சூடிக்கொள். என்னை நிராகரிப்பதென்றால் சதைகளை பல நாளில் போர்த்து கழுத்தில் மாலையாக்கிக் கொள்ள எனது மண்டபத்தையும் எடுத்துக்கொள். கொஞ்சம் நாட்டை விட்டு கிழிந்த இதயத்தின் ரத்தத்தை தடவி விடுகிறேன். இது ஒரு கவிதை. இதை வந்து சில கவிஞர்களையும் குறிப்பிட்டிருக்கேன். அதில் சொல்லியிருக்கிறேன். அப்போதுதான் பிரான்சிஸ் கிருபாவின் கவிதைகளை படித்துக் கொண்டு விக்ரமாதித்தன் போல் நீளமாக தாடி வளர்க்க முயற்சி செய்து லட்சுமி மணிவண்ணனின் கடவுள் வந்து பிரார்த்தி கேட்டது இப்போதுதான் நினைவுக்கு வருகிறது. கண்டத்தில் பல்தரத்தை மறைப்பதற்கு தாடி போதுமானதுதான். உனது முதலிரவை நினைக்காதிருக்க கொஞ்சம் நிறைய குடித்து சாலையில் செத்து கிடக்கும் ஐயப்ப பணிகளின் பக்கத்தில் சென்று ஒரு தினேஷ் வீடி கேட்கிறேன். ஒரு கடைசி அவங்க சொல்லல. அதில் நான் ஒரு அது கடைசி ஒரு பெருசாக இருந்திருப்பேன். அதை மட்டும் நான் சொல்லிடுறேன். நீ என்னை காதலிக்காவிட்டால் உலக போரா நிகழ்த்திவிடும். உன் போர்களுக்குள் பதுங்கு குழி அமைத்து பாதுகாப்பாக வாழ்ந்துவிடலானே இத்தனை வன்முறைகளை நிகழ்த்துகிறேன். ஒருமுறை நீ செத்து கிடப்பது போல் நடித்துப்பார்.
சாவு எப்படி நிகழும் என்பதை பார்த்து விடுகிறேன். நான் செத்துவிட்ட பிறகு பின்னால் பூச்சூடி கற்களில் கல்லறை தோட்டம் சாலையில் நடந்து சென்று விடாது, பிடித்துவிட போகிறேன். காலத்திற்கு எனக்கு பிடித்திருக்கிறது. கண்டதை எல்லாம் கவிதை என்று எழுதி நீ முதற்கால் உறிஞ்சி குடித்த இடது தொண்டியை இரண்டாக வெட்டி பிளப்பது போல் கனவு வருகிறது. நீண்ட நாட்களுக்கு பிறகு அதிபயங்கரமான தூக்கத்தை விழிகள் விரும்புகிறது. நான் எழுந்திருக்க மறந்துவிட்டால் அலைபேசி அலாரத்தில் பொருசோசையை பதிவு செய்து எழுப்ப முயற்சி செய். பிறகு கடல் அலையை விட வேகமாக வந்து மனமுடைந்து சாகிறேன். கொள்ளி குளத்திற்குள் நீராக வந்தாவது தலைமாட்டில் உடைந்து நுழைந்து அழுகிறது. நீரா பிடத்தின் காலை என்று ஊர் அறியட்டும். நீ இல்லாமல் வாழ்வது கஷ்டத்திலும் கஷ்டமே. எல்லோரும் என்னை மன்னித்து விடுங்கள். எனது மரணத்திற்கு அவள் முத்தம் காரணம் அல்ல. எனது கண்ணரை காய்ந்து விடுவதற்கு முன் முத்தம் கொலை ஆயுதம் அல்ல என்று எழுதுங்கள். நன்றி, வணக்கம். ஆதவன் அவர்களுக்கும் ஆயிரா அவர்களுக்கும் இப்போது பொன்னாள்.